நாளையோட லெவல்ஸ் பார்த்துக்கலாம். நாளைக்கு நிஃப்டியில் எக்ஸ்பைரி இருக்கு. ஓகே, நாளைக்கு நிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரி இருக்கு. நிஃப்டி எந்த ரேஞ்சில் எக்ஸ்பயர் ஆகும், எந்த டைரக்ஷன் நோக்கி போகும் அப்படிங்கிறத டீட்டெயில் அந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ நான் போடுற எல்லா வீடியோ டேரெக்டாக ரீச் ஆகும். ஓகே, ஸோ மார்க்கெட்டோட லைவ் அப்டேட்டுக்கு டெலகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஓகே, இல்லை மார்க்கெட்டோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக லைவ் டைரக்ஷனுக்கு நீங்கள் டெலகிராம் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம நேற்றுக்கு வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தோம்ல, நேற்றுக்கு இன்னையோட லெவல்ஸ் எப்படி மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதில் 2 பாசிபிலிட்டிஸ் வந்து கொடுத்துருந்தோம். ஓகே, ஒன்று வந்து மார்க்கெட் வந்து இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ள இந்த 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 ட்ரையாங்கிள் இந்த பேட்டர்னுக்குள்ள மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுல இருந்து ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல வந்து என்ன சொல்றது, டெக்னிக்கலா பேஸ் பண்ணி மூவ் ஆச்சுன்னா இதுல வரைக்கும் போய் ரிஜெக்ஷன் வந்து மறுபடியும் ஃபால் ஆகி இப்படி கீழே வரலாம், இங்க சப்போர்ட் எடுத்து இப்படி மூவ் ஆகலாம் அப்படிங்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி ஆகும். இது டெக்னிக்கலா பேஸ் பண்ணி நடக்கலாம் அப்படிங்கிறதும், ஒருவேளை நியூஸை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிடுச்சு, நம்ம ஏற்கனவே இதுல ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதுல ஒரு ரெஜெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா அதில் அப்டன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அந்த பிரேக் அவுட் இப்போதைக்கு வரோம்னா நியூஸை பேஸ் பண்ணி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நியூஸை பேஸ் பண்ணி ஒரு ஓப்பன் ஆச்சுன்னா, மார்க்கெட் அப்சைட்ல ஓப்பன் ஆச்சுன்னா அது என்ன ஆகும், தொடர்ந்து அப்படியே டவுன் ட்ரெண்ட் கொடுத்து இந்த லெவலை டெஸ்ட் பண்றதுக்கு வரும், மறுபடியும் இங்க இருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து இப்படி புஷ் பேக் ஆகி போகும் அப்படிங்கிறது ரெண்டாவது பாசிபிலிட்டியா கொடுத்துருக்கணும். ஓகே, ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்தது இந்த ரெண்டாவது சினாரியோ. மார்க்கெட் நியூஸை பேஸ் பண்ணி ஒரு பிரேக் அவுட் கொடுத்து இந்த ரேஞ்சுக்கு வெளியே ஓப்பன் ஆயிருச்சு. ஓகே, ஸோ என்ன நடந்துச்சு, நம்ம எதிர்பார்த்த மாதிரி அப்படியே அந்த டைரக்ஷன்ல அப்படியே தொடர்ந்து கீழ் நோக்கி வந்திருக்கு. இந்த இதை ரெசிஸ்டன்ஸ் நோக்கி வந்திருக்கு. பட் ஆனால் இன்னும் இந்த சப்போர்ட்டை வந்து டச் பண்ணல. ஓகே, ஒரு என்ன சொல்றது, கிட்டத்தட்ட ஒரு சைட்வேஸ்லேயே முடிஞ்சிருக்கு. இந்த 100 பாயிண்ட்ல 23,950 இருந்து 23,800 இந்த ரேஞ்சு பெருசா ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஒரு சின்ன என்ட்ரி கிடைச்சாலும் ஒரு எஸ்எல் நோக்கி தான் போச்சு. ஏன்னா ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் ஸ்கேல்பிங் வேணா பத்தி பண்ணிருக்கலாமே தவிர மற்றபடி பெருசா என்ட்ரிக்கான இது அமையல. ஓகே, ஸோ இதுல இருந்து இது வரைக்கும் வந்திருக்கு. ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் இது வரைக்கும் வந்திருக்கலாம். பட் ஆனா என்ன சொல்றது, நியூஸ் வந்து நல்லா பாசிட்டிவா இருக்கிறதுனால நியூஸை பேஸ் பண்ணி பிரேக் அவுட் கொடுத்துறதுனால இந்த ரேஞ்சுக்கு வரது ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆயிட்டு இருக்கு. பட் ஸ்டில் மார்க்கெட் இதை நோக்கி தான் மூவ் ஆகும்னு எதிர்பார்க்குறேன். இதுல இருந்து சப்போர்ட் எடுத்து ஒரு அப் ட்ரெண்ட் போச்சுன்னா அது ஒரு நல்ல அப் ட்ரெண்டா இருக்கும். இந்த பிரேக் அவுட்டும் ஒரு வேலிடான பிரேக் அவுட்டா இருக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஓகே, இப்போ நாளைக்கு மார்க்கெட்ல சொல்ற இது என்ன எதிர்பார்க்கலாம், இதுல இருந்து இதை வந்து டச் பண்ணணும்னு வந்து எப்படி எதிர்பார்க்கலாம். ஆனா நியூஸ் வந்து தொடர்ந்து இன்னும் பாசிட்டிவா தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்படிதானே, பெருசா நெகட்டிவ் நியூஸ் எதுவும் இல்லை. ஸோ பாசிட்டிவா இருந்துட்டு இருக்கு. ஸோ ஒருவேளை டைரக்டா இப்படியே வந்து டவுன் ட்ரெண்ட் வராம மறுபடியும் நாளைக்கு இன்னொரு சின்ன கேப் ஓப்பன் கூட நடக்கலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் நோக்கி இங்க 24,050 66 ரெசிஸ்டன்ஸ் நோக்கி இதுல ஓப்பன் ஆகி மறுபடியும் அப்படியே இன்னைக்கு ட்ரேட் ஆச்சுல அதே மாதிரி ஸ்லோவா அப்படியே இங்க வந்து இப்படி முடியலாம் எக்ஸ்பைரி. ஓகே, ஸோ எக்ஸ்பைரியும் ஒரு சின்ன சைட்வேஸ்லேயே முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த 2 ப்ராபபிலிட்டி தான் நாளைக்கு நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஒன்று, இந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ணி இதில் சப்போர்ட் எடுக்கணும். ஒன்று சப்போர்ட் எடுத்துச்சுன்னா அப்படியே அப்டன் எடுத்து கொடுத்து மேலே போகலாம். இல்லை மறுபடியும் நியூஸை பேஸ் பண்ணி கேப் அப் ஓப்பன் இது மேலே இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா மறுபடியும் இன்னைக்கு நடந்த மாதிரி அப்படியே ஸ்லோவாக மார்க்கெட் கீழ் நோக்கி மெதுவான மூமெண்ட்டை கொடுக்கலாம். இதுதான் நாளைக்கான லெவலாக இருக்க போகுது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஓகே, தொடர்ந்து நாளைக்கு மார்க்கெட்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டெலகிராமில் லைவ்ல லெவல்ஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வித் டைரக்ஷன்ஸோட போஸ்ட் பண்றேன். டெலகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, தேங்க்யூ.